Hello children, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது 3rd standard English term 3 unit 2 a tools we use. அதுல இருக்க let us learn a stitch in time தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லெசன் குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க unit 1 and unit 2ல இருக்க first poem The Little Doctor இன்னும் பார்க்கல அப்படினா எல்லா வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எந்த வீடியோ உங்களுக்கு வேணுமோ அந்த வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். அ ஸ்டிச் இன் டைம், தேவையான நேரத்தில் ஒரு தையல் போடுறது, அதுதான் வந்து லெசனோட நேமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓ நோ வேல்ஸ் ஷாம், த சீம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் ஷர்ட் ஹாவ் கம் அப்பார்ட். ஐ கான்ட் வியர் திஸ் ஷர்ட் எனிமோர் தாத்தா. அவனோட ஷர்ட் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறான். வேல்ஸ் அப்படின்னா வந்து புலம்புறது. அவங்க தாத்தா கிட்ட சொல்லி புலம்புறான், என் மேலே இனிமேட்டு இந்த ஷர்ட்டை வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அஃப்கோர்ஸ் யூ கேன் சில்லி, ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் சேஸ். உன்னால் போட முடியும் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாரு, சில்லியாக சொல்கிறாரு. வி கேன் ஃபிக்ஸ் இட். தாத்தா டேக்ஸ் அ நீடில் அண்ட் சம் ப்ளூ த்ரெட். He shows Shyam how to stitch. ஸோ ஒரு நீடில், ஒரு ஊசியும், அவனோட ஷர்ட் வந்து ப்ளூ கலர் அப்படின்றதுனால ப்ளூ கலர் த்ரெட்டும் எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா வந்து அவனுக்கு சொல்லி தராரு. இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள். ஷாம்ஸ் ஃப்ரெண்ட் வேணி ஹேஸ் கம் ஹோம். லெட்ஸ் கோ சைக்கிளிங், வேணி சேஸ். இன் அ மினிட் சேஸ் ஷாம், லெட் மீ அயர்ன் மை ஷர்ட் ஃபர்ஸ்ட். He switches on the iron box, but the light doesn't glow and the iron box remains cold. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஷாமோட ஃப்ரெண்ட் வேணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. வந்துட்டு நம்ம சைக்கிளிங் பண்ண போகலாம், சைக்கிள் ஓட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி ஷாமை கூப்பிடுறா. ஷாம் அதுக்கு சொல்கிறா, ஒரு நிமிஷம் இரு, நான் என்னோடய ஷர்ட் அயர்ன் பண்ணி போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அயர்ன் பாக்ஸை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறான். ஆனால் அதில் லைட் எரியவே இல்லை. அயர்ன் பாக்ஸ் வந்து இன்னும் கோல்டாகவே இருக்குது, சூடே ஆகலை. சூடு ஆனால் தானே நம்ம வந்துட்டு அயர்ன் பண்ண முடியும். ஆனால் அது கோல்டாகவே தான் இருக்குது. உஃப், ஐ வில் ஜஸ்ட் வியர் த க்ரம்பிள்டு ஷர்ட். க்ரம்பிள்ஸ் ஷாம், நான் இந்த கசங்கின ஷர்ட்டே வந்து போட்டுக்கிறேன். கசங்கினதா? ஐ வாஸ் அட் ரிப்பேர் ஷாப் லாஸ்ட் வீக் சேஸ் வாணி. ஏன் கசங்கிறத போடுற? நான் வந்து ரிப்பேர் ஷாப்புக்கு போயிருந்தேன் போன வாரம். George uncle was repairing an iron box. I watched what he was doing closely. Let's try to make it work. Do you have a screwdriver? நான் போன இடத்துல ஜார்ஜ் அங்கிள் வந்துட்டு அயன் பாக்ஸ் தான் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த கடையில். அப்போது நான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உத்து கவனிச்சிட்டு இருந்தேன். இப்போ இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கா அப்படின்னு சொல்லி வேணி கேட்குறா. Shyam hunts in a cupboard and gets a screwdriver. Veni unscrews the back of the iron. She scans the inside of the iron. ஸோ ஷாம் போயிட்டு கபர்ட்லேருந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துடுறான். வந்துட்டு வேணிக்கிட்ட கொடுத்தோன்னே வேணி அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி அயன் பாக்ஸை வந்து ஃபுல்லாக கழட்டிடுறா. வாட்ஸ் ராங் ஆஸ்க் ஷாம். ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ரிப்பேர் இட் சேஸ் வேணி. உனக்கு எதாவது தெரிஞ்சுதா? இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு இதில் என்ன ரிப்பேராக இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வேணியும் சொல்லிடுறா. ஓ நோ, அப்பா அண்ட் அம்மா வில் ஸ்கோல்ட் அஸ் வென் தே சி வாட் வி ஹவ் டன் டு த அயன் பாக்ஸ். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அயன் பாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டோமே ஃபுல்லாக, அதை பார்த்தாங்கன்னா அவங்க நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஷாம் வந்து சொல்கிறான். வி வில் டேக் இட் டு த ரிப்பேர் ஷாப். தே வில் ஹெல்ப் அஸ் சேஸ் ஷாம். Shyam and Veni take it and sneak out on their cycle to repair shop. ஸோ ஷாம் சொல்கிறா, நம்ம இதை ரிப்பேர் ஷாப்க்கு எடுத்துகிட்டு போகலாம், அங்கே போனால் அவங்க வந்து ரிப்பேர் பண்ணி தருவாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு ரிப்பேர் ஷாப்க்கு வந்துட்டு போகிறாங்க. ஆண்டி, கேன் யூ ஹெல்ப் அஸ் ரிப்பேர் திஸ் அயன் பாக்ஸ்? வேணி ஆஸ்க்ஸ் டெய்ஸி ஆண்டி. அங்கே டெய்ஸி ஆண்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆண்டி, நீங்கள் இந்த அயன் பாக்ஸை ரிப்பேர் பண்ணி தர முடியுமா? எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
What's wrong with it? I won't switch on. It won't switch on, says Veni. என்ன ஆச்சு அப்படின்னு அந்த ஆண்டி கேட்குறாங்க. இல்லை இது ஆனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வேணி சொல்கிறா. டெய்ஸி ஆண்டி டேக்ஸ் அவுட் அ லிட்டில் பாக்ஸ் வித் ஒயர் அண்ட் நாப்ஸ். ஸோ வேணி ஆண்டி வந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே சின்ன சின்ன ஒயர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் நாப்ஸ் வந்து இருக்குது. நாப்ஸ்னால் வந்துட்டு பட்டன், இப்போ டோர்லாம் திறக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டோர்லலாம் இருக்கும் இல்லையா ரவுண்டாக ஒரு பட்டன், அதுதான் வந்து நாப். திஸ் இஸ் அ மல்டிமீட்டர், ஷீ சேஸ். It checks if all part of the iron are allowing electric current to flow. ஸோ அப்போ மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இது அயன் பாக்ஸில் இருக்க எல்லா இடத்துக்கும் கரண்ட் ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு she tests all the parts until she comes to a small wire. See, this wire next to the plug, it's broken. There's your problem. அவங்க எல்லா பார்ட்ஸையும் செக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒயர்கிட்ட வராங்க. வரும்போது அங்கே ஒரு ஒயர் வந்துட்டு ப்ரோக் ஆகிருக்கு, உடஞ்சி போயிருக்கு. அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், இந்த ப்ளக் பக்கத்தில் இருக்க இந்த ஒயர் தான் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு she cuts out the old wire and plug and fixes a new wire and plug to the iron box. ஸோ அந்த பழைய ஒயரையும் ப்ளக்கையும் எடுத்துட்டு புது ஒயரும் ப்ளக்கும் வந்து அயன் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. லெட்ஸ் டெஸ்ட் இட். ஷீ ஸ்விட்சஸ் இட் ஆன் அண்ட் த லைட் க்ளோஸ். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு, இதை டெஸ்ட் பண்ணலாம், சரி ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ண உடனே லைட் வந்து க்ளோ ஆகுது, அது ரெடி ஆயிடுச்சு. தி அயன் இஸ் ஃபிக்ஸ்ட். வேணி அண்ட் ஷாம் ரைட் பேக் ஹோம். இட் இஸ் அ டே வெல் ஸ்பெண்ட். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு, அயன் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேணியும் ஷாமும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த டே வந்து ஒரு நல்ல டேவாக வந்துட்டு அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை நம்மளே வந்து செஞ்சுக்கணும். இப்போ ட்ரெஸ் எல்லாம் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா தாத்தா வந்து அதை எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி ஷாமுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அயன் பாக்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். வீட்டில் இருக்க டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக புக் பேக் எக்ஸசைசஸ் போயிடலாம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த கரெக்ட் வேர்ட். ஸோ பிக்சரை பார்த்து நம்ம கரெக்ட் வேர்ட் வந்துட்டு டிக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், நீடில் ஆர் அயன் பாக்ஸ். ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறது அயன் பாக்ஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் ஆர் த்ரெட். இந்த பிக்சரில் இருக்கிறது ஸ்க்ரூ ட்ரைவர். நாப் ஆர் மல்டிமீட்டர். இந்த பிக்சரில் இருக்கிறது மல்டிமீட்டர். மேட்ச் த டூல்ஸ் வித் இட்ஸ் யூஸ். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் திங்ஸ். ஸ்க்ரூ ட்ரைவர் தான் ஹெல்ப் பண்ணும். டெஸ்ட் எலக்ட்ரிக்கல் திங்ஸ். மல்டிமீட்டர். ஸ்டிச்சஸ் cloths. Needle and thread. Okay children, next நம்ம பார்க்க போகிறது question answer. Listen, think and write. So first question, who is the main person in the story? So நம்ம questionலேருந்து பாதி எடுத்துப்போம். The main person in the story is Shyam. ஷாம் தானே இந்த ஸ்டோரியில் இருந்த மெயின் பர்சன். வாட் ஹேப்பன்ட் டு ஷாம்ஸ் ஷர்ட்? இது புக்லேயே இருக்குது நம்மளுக்கு ஆன்சர். தி சீம்ஸ் ஆஃப் ஷாம்ஸ் ஷர்ட் கேம் அப்பார்ட். சீம்ஸ்னால் வந்துட்டு நூல், அவனோட ஷர்ட்டில் இருந்த தையல், அந்த நூல் தையலில் வந்துட்டு பிரிஞ்சு வந்துருச்சு. கேம் அப்பார்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது புக்லேயே வந்துட்டு இந்த ஆன்சர் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வை டிட் வேணி விசிட்டட் ஷாம்? வேணி எதுக்கு ஷாம் வந்து விசிட் பண்ணா? வேணி விசிட்டட் ஷாம். விசிட் பக்கத்தில் இடி சேர்த்துக்கோங்க. விசிட்டட் ஷாம் டு
go for cycling. சைக்கிளிங் போகிறதுக்காக அவனை பார்க்கறதுக்கு அவள் வந்துட்டு வந்தா. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், வாட் வாஸ் ராங் வித் த அயன் பாக்ஸ்? அயன் பாக்ஸில் வந்து என்ன ரிப்பேராக இருந்துச்சு? அவங்க டெய்ஸி ஆண்டிக்கிட்ட கொண்டு போய் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? மேலே எழுதுகிறேன், ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் a small wire near plug was broken. ஸோ ப்ளக் பக்கத்தில் இருந்த சின்ன ஒயர் வந்துட்டு ப்ரோக் ஆயிருந்துச்சு, உடஞ்சி இருந்துச்சு. அதுதான் வந்து ப்ராப்ளம். தேர் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி டெய்ஸி ஆண்டி கூட சொன்னாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், வாட் வாஸ் த லாஸ்ட் broken thing that you or someone else fixed? How did you do it? ஸோ கடைசியாக நீங்கள் ஏதாவது பொருளை வந்து உடச்சிருக்கீங்களா, அதை எப்படி சரி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒன்று எழுதி காட்டுறேன். நீங்கள் ஏதாவது உங்கள் பர்சனலாக நீங்கள் எதாவது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட ஆன்சரில் எழுதலாம். ஐ broken my coffee cup. நிறைய பேர் வந்து காஃபி கப்பில் வந்து உடச்சிருப்பீங்க. பட் ஃபிக்ஸ்டு இட் வித் சம் க்ளூ. ஆனால் க்ளூ வச்சு நாம் வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் வில் கம் நெக்ஸ்ட். ஸோ இந்த பிக்சரில் வந்துட்டு மேட்சிங்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்துட்டு யூஸ் ஆகும். இது ஸ்க்ரூ ட்ரைவர். அப்புறம் இது வந்துட்டு ஆணி கொடுத்துருக்காங்க. ஆணி எதை வச்சு நம்ம அடிப்போம்? சுத்தியல் வச்சு அடிப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு போல்ட்டும் நட்டும் இருக்குது. ஸோ போல்ட்டும் நட்டுக்கும் எது வந்து கரெக்டான மேட்ச்? ஸோ இதுதான் வந்து கரெக்டான மேட்ச். இது ஸ்பேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பேனர் வச்சு தான் நம்ம போல்ட் நெட்டெல்லாம் வந்துட்டு கலட்டி மாட்ட முடியும். ஓகே. Let us practice. Look at the picture and name it to your friend. Wind, drill, fix, dig, strike. Look at the picture and write the correct action. ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறது ஸ்ட்ரைக், சுற்றி வச்சு அடிக்கிறாங்க, ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் டிக், தோன்றாங்க, மண் வந்து தோன்றாங்க இல்லையா, அதனால் டிக். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ், ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு விஷயத்த, ஃபிக்ஸ். ஓகே. Let us say, listen to the sound and repeat. Germs, gems. Bridge, judge. Ginger, giraffe. Listen and repeat. Gem, gems. Gender, gentle. Danger, edge. Judge, badge. Fridge, bridge. Gist, magic. Ginger, giraffe. Imagine. ஸோ நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டினேன் இல்லையா, இப்போது இதையும் சத்தமாக படிக்க சொல்லியிருக்காங்க. த ஜட்ஜ் இஸ் அ ஜெம் ஆஃப் பர்சன்.
The ginger is on the table. The giraffe eats the leaf. The magician is a genius. Okay. Let us practice. ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறத நம்ம இப்போ எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேட்ஜ், DGE பேட்ஜ். ஜிஞ்சர், GI ஜிஞ்சர். ஜெம், GEM ஜெம். ஃப்ரிட்ஜ். Okay. Look at the picture and fill with G, J and G. So first இருக்கிறது வந்து bridge, DGE bridge. Next lodge, again DGE lodge. Gem, GERMS. அவ்வளோதான். இங்கே 3 லைன் கொடுத்துருக்காங்க, 3 லைன் வராது, 2 தான். Giraffe, GI giraffe. Okay. Let us use. What is the time? The time is 10:15. When we want to ask time, we can use what is the time. If someone asks us the time, we can reply by saying the time is. நமக்கு யார்கிட்டயா டைம் கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த டைம், டைம் என்ன ஆச்சு. இஃப் சம்மன் ஆஸ்க் அஸ் த டைம், வி கேன் ரிப்ளை. யாராவது நம்மக்கிட்ட டைம் என்ன அப்படின்னு கேட்டால் த டைம் இஸ் அப்படின்னு சொல்லி டைம் வந்து சொல்லணும். ஓகே, லெட் அஸ் ப்ராக்டிஸ். வாட் இஸ் த டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம எழுதலாம். கிளாக்கில் வந்து டைம் வந்து 9:10 ஆகுது. த டைம் இஸ் 9:10. அவ்வளோதான். fill in the blanks. கொஷின் கேட்குறதா இருந்தால் என்னன்னு கேட்கணும். வாட் இஸ் த டைம். ஆன்சர் வந்து த டைம் இஸ் 11:20. இந்த கிளாக்கில் இருக்குது பாருங்கள். த டைம் இஸ் 11:20. ஓகே. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம டைம் வந்து கேட்கணும். Let us know. Look at the picture and words given below. I like orange. I like apple. I like orange and apple. She saw a lion. She saw a tiger. She saw a lion and a tiger. ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம காமனாக யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து and அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். and. Let us see how to do this. When we want to join 2 sentences that are same, we use and. Write the 2 sentences. I like apple. I like orange. Strike words that repeat. I like. ஸோ இப்போ வந்துட்டு ஐ லைக் ஆப்பிள், ஐ லைக் ஆரஞ்சு ரெண்டுமே நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம். ஐ லைக் ஆப்பிள், ஐ லைக் ஆரஞ்சு அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஸ்ட்ரைக் த வேர்ட் தட் ரிப்பீட். ஐ லைக்குன்னு 2 வாட்டி வருது இல்லையா. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக புட் அண்ட் வேர் யூ கட் த வேர்ட்ஸ் ஐ லைக் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச். ஸோ ஐ லைக்குன்ற வார்த்தையை வந்து இங்கே கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல and அப்படின்னு போட்டு ஐ லைக் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். Here the word and has joined the 2 sentences. Such words are called joining words. ஸோ இப்போ இங்கே and அப்படின்ற வார்த்தை வந்து 2 தனித்தனி சென்டென்ஸை ஜாயின் பண்ணியிருக்கு. அப்படி ஜாயின் பண்ணக்கூடிய அந்த வேர்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜாயினிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Here are some example. I like jelly and ice cream. எனக்கு ஜெல்லியும் பிடிக்கும், ஐஸ்கிரீமும் பிடிக்கும். Second one, we went on the slide and on a swing. ஸோ நான் பார்க்கில் போயிட்டு நான் ஸ்லைடும் விளாண்டேன், ஸ்விங்ஸும் விளாண்டேன். We went on the slide and on the swings. ஸோ and வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுறோம். My daddy is my hero
and my friend. எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ, எங்கள் அப்பா தான் என்னோடய ஃப்ரெண்டு. மை டாடி இஸ் மை ஹீரோ, மை டாடி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லாமல் மை டாடி இஸ் மை ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட். ஸோ 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் வந்து இந்த ஜாயினிங் வேர்ட்ஸ். ஜாயின் த பேர் அண்ட் வேர்ட்ஸ் யூஸிங் and. கப் அண்ட் சாசர். கப்பும் இருக்குது, சாசரும் இருக்குது. இது கப்பு, இது சாசர். ஸோ கப் அண்ட் சாசர். பேட் and ball. Next, cow and clough. Cat and rat. Okay. Strike the common words and join the sentence with and. ஸோ இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு நம்ம எழுதலாம். கலை ரைட்ஸ் அ பைசைக்கிள், கலை ரைட்ஸ் அ பைக். ஸோ ரிப்பீட்டட் வேர்ட் இங்கே என்ன இருக்குது? கலை ரைட்ஸ் அப்படின்றது ரிப்பீட்டட் வேர்ட். ஸோ அதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கலை ரைட்ஸ் அ பைசைக்கிள் அண்ட் அ பைக் அப்படின்னு எழுதணும். வி கோ டு ஷாப், we go to park. ஸோ நம்ம ரிப்பீட்டட் வேர்ட் வந்து சென்டென்ஸில் we go to அப்படின்னு இருக்குல்லையே, அதை அடிச்சுட்டு we go to shop and park. ஓகேங்களா? இதை எடுத்து அப்படியே இந்த 4 லைன்ஸில் நீங்கள் எழுதுங்க. we bought a book, he bought a book, he bought a pen. he bought a அப்படின்றது 2 வாட்டி இருக்குது. ஸோ அதை அடிச்சிடுங்க. He bought a book and pen. Malar is writing, Malar is reading. ஸோ மலர் இஸ் அப்படின்றது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ மலர் இஸ் ரைட்டிங் அண்ட் ரீடிங் அப்படின்னு எழுதணும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது லுக் அட் த பிக்சர் டு கிரியேட் அ டைட்டில் யூஸிங் and யூஸ் பண்ணி இந்த பிக்சருக்கு வந்து நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் த க்ரோ அண்ட் த ஃபாக்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த செகண்ட் பிக்சரில் அண்ட் கேட்டபில்லர் இருக்குது. ஸோ நம்ம டைட்டில் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா தி and 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 the caterpillar. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு செகண்ட்க்கு வந்துட்டு இந்த டைட்டில், நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்க்கு வந்துட்டு இந்த பிக்சரில் மங்கியும் க்ரொக்கடைலும் இருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன டைட்டில் கொடுக்கலாம்? தி crocodile, CROCODILE, the crocodile, and the monkey, குரங்கு ஒன்று இருக்குது, monkey. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு நம்ம டைட்டில் கொடுத்துருக்கோம். யூஸிங் and யூஸ் பண்ணி நம்ம டைட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே சில்ட்ரன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் and subscribe the channel for more videos. Thank you children. Have a happy day.